ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பேப்பர் பேக் பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் சொந்தமாக பேப்பர் பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம். அதனால் எங்களால் ஹோல்சேல் ரேட்லேயும் ரீட்டெயில் ரேட்லேயும் உங்களுக்கு பேப்பர் பேக் சேல் பண்ண முடியும். மல்டி கலர் பிரிண்ட் பண்ணுறதுன்னா அது நாங்கள் வெளியில் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் பிரிண்டிங் யூனிட் சொந்தமாக வச்சுருக்கல, வெளியில் ப்ரெஸ்ஸில் கொடுத்து மல்டி கலர் பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேகு ரெடி பண்ணி உங்களுக்கு தருவோம். சரியா? சிங்கிள் கலர் பிரிண்ட் போதும்னா சிங்கிள் கலர் நாங்கள் வச்சுருக்கோம். சொந்தமாகவே நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் போட்டு தருவோம். சிங்கிள் கலர் பிரிண்ட் பண்ணணுன்னா நமக்கு ஒரு ஃப்ரேம் தேவைப்படும். அந்த ஃப்ரேம் வச்சு தான் நாம் பிரிண்ட் பண்ணணும். சரியா? அப்போ அந்த ஃப்ரேம் எடுக்கிறதுக்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பே பண்ணணும். இந்த ஃப்ரேம் நீங்கள் ஒரே ஒரு தடவை எடுத்து வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பேகு கேட்டாலும் அந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேம் வச்சு நம்ம திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு பேகு ரெடி பண்ணி தர முடியும். அடுத்தது கிஃப்ட் பேக். இந்த கிஃப்ட் பேக்ஸில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மல்டி கலர் பிரிண்ட் எடுத்து ஸ்டிக் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் அதை விடையும் கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஸ்டிக்கர் பிரிண்டாக வாங்காமல் அவங்களுக்கு பிரிண்ட் மட்டுமே எடுத்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி இந்த மாதிரி ரிப்பன் போட்டு வேணும் அப்படின்னு எந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் வேணும்னு சொல்லி கேட்டாலும் நாம் அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். எங்களோட மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறோம். சரியா? அதே மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம புதிய ஆர்டர்ஸ் எடுக்கும்போது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் தந்தீங்கன்னா தான் எங்களுக்கு கரெக்ட் டைமில் உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் செடி போட்டு கொடுக்குற பிளான்ட் பேக். இந்த பிளான்ட் பேக் ப்ரௌன் பேக், கலர் பேக், ஒயிட் பேக்கில் இருக்குது. நார்மலாக ப்ரௌன் பேக் தான் ரேட்டு கம்மியான பேகு. இந்த ப்ரௌன் பேக்கை விட ஒயிட் பேகு அதோட சைஸும் விட்டையும் பொறுத்து ₹1 அதிகமாகும். அந்த ஒயிட் பேக்கை விடையும் கலர் பேகு இன்னுமே ₹1 அதிகமாகும். இது பேப்பர் வச்சு சொல்கிறது. சரியா? இது உங்களோட பிரிண்டிங் ரேட் வச்சு ரேட்டு சொல்லணும்னா ப்ரௌன் பேக்கில் சிங்கிள் கலர் பிரிண்ட்னா ரேட்டு கம்மியான பேகு, ஒயிட் கலரில் சிங்கிள் கலர் பிரிண்ட்னா அது செகண்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் மல்டி கலர் பிரிண்ட்னா அது தேர்டு ரேட். ஓகேவா? அதுலேயும் டபுள் கலர் பிரிண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னா ப்ரௌன் பேகு சிங்கிள் கலர் எடுக்கிறது நல்லது. இல்லை நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா மல்டி கலர் பிரிண்ட் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் வெறும் பிளெயின் பேக் எடுக்கிறீங்க. அப்படி நீங்கள் பிளெயின் பேக் எடுக்காமல் உங்களோட லோகோ கண்டிப்பாக நீங்கள் போட்டு சிங்கிள் கலர் பிரிண்ட்லையாவது போட்டு கொடுங்க. அது உங்களோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். சரியா? உங்களுக்கு கிஃப்ட் பேக்ஸ், ஷாப்பிங் பேக்ஸ், கேக் பேக்ஸ், செடி பேக்ஸ் இப்படி எந்த பேக் வேணும்னாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? ஒருவேளை உங்களோட காலை எங்களால் அட்டன் பண்ண முடியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணி இல்லைன்னா வாய்ஸாக போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. அது கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பேகு தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுறது இல்லைன்னா எங்களை தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.